அப்போ அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சது யார் டாக்டர்? நம்ம 10 பேரை தவிர இந்த தீவுல வேற யாரும் இல்லைன்னு சேனல்ல சொன்னாங்களே, இல்ல? என்ன சொல்றீங்க? அப்போ நம்மள தவிர வேற யாராவது இந்த தீவுல இருக்காங்கன்றீங்களா? இந்த தனியான தீவுல யார் இருக்க முடியும்? சான்ஸே இல்ல. யாருக்கு தெரியும்? நாம தீவு முழுக்க சுத்தி பார்த்துட்டுமா என்ன? எனக்கு என்னமோ நாம இங்க வந்ததுல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பளம்? என்னது புரியல? இல்ல, இந்த மாதிரி எல்லாம் எங்களை பயமுறுத்தறதுக்கு சேனல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் அந்த சேனலோட ட்ரிக்கு. இந்த பூச்சிக்கெல்லாம் பயப்படாதவன் தான் இந்த பரிசை தட்டிட்டு போறான்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். பயமா இருந்தா ஏ ரூமுக்கு வந்துறேன். பரவாயில்ல, இன்னைக்கு நான் கதவை போட்டுட்டு தூங்கிடுறேன். நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போயிடுறேன். அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இந்த இடம் தான் உனக்கு சரியான இடம். மிஸ்டர் ராவணா, நீ நல்லவனா கெட்டவனா? ராவண பாவம் பண்ணி வந்தானே, பத்தினிய தூக்கி வந்து தன்னைத்தானே கொண்டானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்டை அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே. பாவங்கள் கழுத்தறுக்கும் 1ஆம் தலை போகும், பஞ்சங்கள் நஞ்சாக 2ஆம் தலை சாயும், தாவங்கள் உள்ளாக 3ஆம் தலை சாகும், நெஞ்சறிஞ்சு தப்பு சென்ற 4ஆம் தலை மூழ்கும், கெட்டவுடன் சுட்டுவிட 5ஆம் தலை வீழும், கண்ணை கட்டி மண்ணை தொட்டு 6ஆம் தலை உருளும், பயிரெஞ்ச வார்த்தை அம்பு 7ஆம் தலை அறுக்கும், வாலிபம் போகும் முன்னே 8ஆம் தலை வெடிக்கும், ஒண்ணுக்கொன்னு உதவியின்றி 9ஆம் தலை அழியும். தனித்து நின்று சித்தம் கலங்கி 10ஆம் தலை ஆடும். என்ன பண்ணிட்டு இருக்க? இது கொண்டு வர கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல? பிரேக் பண்றதா இந்த சந்தீப் ஸ்டைல்? சூப்பரா இல்ல? இதை எடுத்துட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, எந்த சிக்னலும் கிடைக்கல. அதனாலதான் இதை கேமராவா யூஸ் பண்ணிட்டு இருக்க. நீ வேணா ஒரு போஸ் கூட அழகா எடுக்கிற. வேலையை பாரு. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? என்ன போயிடுவா போறேன் வந்து தோல. பவி, கல்யாணத்துக்கு அப்புறம் அனிமோனுக்கு இங்கதான் வரலான்னு இருக்கேன். அதுக்கு ஒய்ஃப் ஒத்துக்கணும். அதுக்குதான் பவி கிட்ட கேக்குறேன். நினைப்புதான். அங்க பாருங்க. What the hell is this?
இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் இல்ல ஒரு கும்பலே இருக்கும் போல இருக்கு. அப்போ காட்டு மிராண்டிங்களா இருப்பாங்களா? தெரியலையே. எதுக்கும் சேஃபா எஸ்ஸா இல்ல. ஆஹா ஆஹா கிச்சடி அசத்திட்டாயா. பாஸ்கரா பாஸ்கரா, எனக்கு மாத்திரம் இந்த போட்டியில 10 கோடி கிடைச்சுனா உன்னை வீட்டோட வச்சுக்கிறோம்பா. அப்படி எதுவும் விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவன் காலையிலேயே எஸ் ஆயிட்டான். ஹலோ, சாப்பாட்டுக்காக சொன்னம்பா. ஐயோ, பாஸ்கர் காணுமா? அப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லையா? இப்பவே மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிடுறேன். ஐயோ, எனக்கு இது பத்தாதே. எல்லாத்தையும் எடுத்து நானே சாப்பிடுறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. செல்வி அக்கா, பார்த்து சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. தண்ணியவே அளந்து குடிக்கிறவங்க நீங்க. நான் சாப்பிடாட்டி உசுரே போயிடும். செல்வி அக்கா, சாப்பிடுறீங்களா? பார்த்து தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனா இங்க மொத்தம் 10 பேர் இருக்கும், கொஞ்சம் பார்த்து. ஐயோ, ராவணனுக்கு 9 தலை தான் இருக்கு. 9 தலையா? 1 2 3 4. என்னாச்சு? ஆமா, நேத்து ராவணனுக்கு 10 தலையில இருந்தது. வீட்டுல பாஸ்கர் மிஸ்ஸிங், ராவணனுக்கு தலை மிஸ்ஸிங். மிஸ்டர் பிரதாப், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்கா பாஸ்கர் எலிமினேட் ஆயிட்டான். விடுங்களேன். டாக்டர், சேனல் சம்பந்தப்பட்ட ஒரே ஆள் அவன் தான். கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொன்னாங்களே. ஏங்க, எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தா எனக்கு எப்படி 10 கோடி கிடைக்கும்? நீங்க ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்தா தான் எனக்கு கிடைக்கும். பாஸ்கர் இப்பதான் போயிருக்கணும். எப்படி சொல்ற? டிஃபன்லாம் சூடா இருக்கே. ஹலோ, இப்ப செஞ்சது சூடா தாங்க இருக்கும். என்னமா ஜாக்கிங்கா போயிட்டு வரீங்க? ஜாகிங் போன இடத்துல ஒரு பழைய பில்டிங் பார்த்தோம். அங்க யாரோ பூஜை பண்ணி பலி கொடுத்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பலியா? ஒருவேளை நரபலி யாராவது கொடுத்திருப்பாங்களோ? நரபலி இருக்கலாம். பாஸ்கர் தான் அந்த பூஜை பண்ணிருக்கணும். போட் வரவழைச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கணும். வர்ஷா, வெயிட் வெயிட், ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணு. ஹலோ ஹலோ, இங்க பாஸ்கர் காணோம். சமையலுக்கு வேற யாராவது அனுப்புவீங்களா? பாஸ்கரை தேடுறத விட்டுட்டு தீப விட்டு தப்பிக்கிற வழிய பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? கரைஞ்சுகிட்டு இருக்கிற காலம் தலைய என்னைக்குங்க, முடிஞ்சா தப்பிச்சுக்குங்க. குட் லக். ஹலோ, யார் பேசுறது? நினைச்சேன் 8 தான் இருக்கு. ஹலோ, முதல்ல ஒழுங்கா எண்ணீங்களா 2 பேரும்? நான் தானே என்ன சிஸ்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? செத்துட்டாயா? டாக்டர், கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒருத்தர் கையை பிடிச்சு பார்த்தா தெரியாத உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு? அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றேன். சி, இது சேனலோட ட்ரிக் கிடையாது, நிஜமான சாவு. நம்ம இமிடியேட்டா சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டாக்டர், எப்படி இன்ஃபார்ம் பண்றது? போன் டேட்டா இருக்கே. கண்டிப்பா சேனல்காரங்க நம்ம எல்லாரையும் கேமரா வழியா பாத்துட்டு இருப்பாங்க. ஹெல்ப்புக்கு நிச்சயமா வருவாங்க. தீவோட சேட்டலைட் லிங்க் கட் ஆயிடுச்சு. அப்போ தீவுல நடக்கிற எந்த விஷயமும் உடனே தெரியாது. ஓ காட், ப்ராப்ளம் தான். இங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி ரூம் ஓபன் பண்ணி பாப்போம். அதை ஓபன் பண்ண கூடாதுன்னு சேனல்காரங்க சொல்லிருக்காங்களே. டாக்டர், வாழ்வா சாவான பிரச்சனை வரும்போது ஹெல்ப்காக அந்த ரூமை திறக்கலாம்னு சேனல்காரங்க சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். அதை ஓபன் பண்ணா போட்டி வந்து விலைக்கிடுவாங்க. பரவாயில்லையா? சந்தோஷமா நான் வீடு போய் சேர்றேன். இப்ப போய் அந்த கதவை திறக்க போறேன். பிரதாப், இரு, நானும் வரேன். ஏஞ்சல், இங்க எங்கேயாவது லைட்டுடைய சுவிட்ச் இருக்கும். ஓகே.
இருக்கு. போடு. ஒரு ஏய், நிமிஷம். என்னாச்சு இங்க. பாஸ்கர் பாஸ்கர் பா- ஏய், பாஸ்கர் 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 என்னாச்சு? தெரியல. டாக்டர் டாக்டர் செத்துட்டம்பா. இல்ல, சாகடிக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, செத்து 8 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. 8 hours ஆ? அப்போ டிஃபன் செஞ்சது யாரு? அப்போ பூஜை பண்ணது யாரு? கடவுளே, Do something urgently, Nicole. கவலைப்படாதீங்க சார், கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ண பேக்கப் ரெக்கார்டர்ஸ் இருக்கு. Telecasting? பாதிக்காது. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Look, ஆ. தயவு செஞ்சு அந்த சேட்டலைட்டோட லிங்கை சரி பண்ண பாருங்க. அங்க யாருக்காவது என்ன ஆபத்து நடந்தாலும் நமக்கு தெரியாது. ஆ. ப்ளீஸ் Okay. hurry up. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? பயமா? எனக்கு ஏன் பயம்? நான் தான் என் சேஃப்டிக்கு கன் எடுத்துட்டு வந்திருக்கிறேனே. வா வா. கன் கொண்டு வரக்கூடாதுன்னு சேனல்ல சொல்லிருந்தாங்களே. அவங்க 1008 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா என்ன? இப்ப எதுக்கு சுட்ட? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுடுது. இங்கதான் மாடியில. பூஜைலாம் பண்ணி வச்சிருந்தது, இப்ப எதையுமே காணோம். டாக்டர், வர்ஷா.